குமரி தந்த தொழில் மேதை பயணியர் திரு குமாரசாமி அவர்கள் 4ஆம் வகுப்பு மட்டுமே படித்தவர். தனது குடும்ப சூழ்நிலை காரணமாக பள்ளி படிப்பை தொடர முடியாமல் போகவே மாதம் 3 ரூபாய் ஊதியத்தில் ஒரு மரக்கடையில் வேலைக்குச் சேர்ந்தார். அத்தோடு வேறு சிறு சிறு வேலைகளையும் செய்தார். ஆனால் எந்த வேலையும் சாதிக்க வேண்டும் என்ற இவரது ஆர்வத்திற்கு தீனி போடவில்லை. எனவே கண்கள் நிறைய கனவுகளோடு சென்னைக்குச் சென்றார். சென்னையில் ஆடிசன் போக்குவரத்து நிறுவனத்தில் வேலைக்குச் சேர்ந்தார். 3 ஆண்டுகள் சென்னையில் வேலை செய்துவிட்டு சொந்த ஊர் திரும்பிய பயணியர் குமாரசாமி லக்ஷ்மி விலாஸ் மோட்டார் சர்வீஸில் ஓட்டுநராக பணியில் சேர்ந்தார். தனது சம்பளத்தில் சிறுக சிறுக சேமித்த தனது சேமிப்பை கொண்டு பழைய பேருந்து ஒன்றை விலைக்கு வாங்கி நாகர்கோவில் திருவனந்தபுரம் தடத்தில் அவரே ஓட்டத் தொடங்கினார். அதே ஆண்டு இன்னொரு பேருந்தையும் வாங்கி அதற்கு பயணியர் என்று பெயரும் வைத்தார். பல பேருந்துகளோடு திருவனந்தபுரம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் செயல்பட்ட பயணியர் போக்குவரத்து நிறுவனத்தை திருவிதாங்கூர் அரசு தேசியமயமாக்கியது. அதற்கான எந்தவித நஷ்ட ஈடும் பயணியருக்கு கொடுக்கவில்லை. பல புதிய சிந்தனைகளுக்கு முன்னோடியாக திகழ்ந்த திரு குமாரசாமி கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள குடும்பங்களில் மின்சார விளக்கு ஏற்றி வைத்த பெருமைக்கு உரியவர். இப்படியாய் திரையரங்கு, நூற்பாலை, ரப்பர் தோட்டம், விவசாயம், கரிவாயு, உப்பளம் என பல தொழில்களில் தடம் பதித்து வெற்றி கண்ட பயணியர் குழுமத்தை தற்போது வழிநடத்தி கொண்டிருக்கும் அவரது பேரன் திரு குமாரசாமி அவர்கள் ஒரு மாபெரும் குழுமத்தை நிர்வகிப்பதில் தனக்கான பொறுப்புகள் குறித்தும் பல விருதுகள் அமெரிக்காவில் பணியாற்றிய போது வாங்கியிருந்தாலும் சொந்த மண்ணிற்கு திரும்பிய காரணம் குறித்தும் தனது தாத்தா தந்தையார் பயணித்த வழியில் மட்டுமல்லாமல் தனது தனித்துவமான பாதையில் பயணிக்கும் பயணியர் குழுமத்தின் எதிர்கால திட்டங்கள் மற்றும் விவசாயத்தில் தான் ஏற்படுத்த போகும் மாற்றங்கள் குறித்தும் மனம் திறக்கிறார் இன்றைய நம் பேசும் தலைமையில். பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்களை மீண்டும் வரவேற்கின்றேன். பயணியர் குழுமத்திலிருந்து திரு பயணியர் குமாரசாமி அவர்களோடு தான் இன்றைய பேசும் தலைமை பயணிச்சிட்டு இருக்கு. நிறைய விஷயங்கள், சுவாரஸ்யமான அனுபவங்களோடு தொடர்ந்து பயணிக்கலாம். ஒரு பிஸ்னஸ் ஃபேமிலிக்குள்ள அந்த பிஸ்னஸ்க்காகவே அடுத்தடுத்த தலைமுறையை தயார்படுத்துவாங்க. அதுக்கான படிப்புகள் இருக்கும், அதற்கு தயார்படுத்துகிற அனுபவம் இருக்கும். நீங்கள் எப்படி தயாரானீங்க? உங்கள் பிஸ்னஸ் இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்காக தான் உங்கள் படிப்பையே நீங்கள் படிச்சிங்கன்னு சொல்லலாங்களா? நான் என்னோடய பேஷனை தான் ஃபாலோ பண்ணேன். ஐ ஆல்வேஸ் வாண்டட் எலக்ட்ரானிக்ஸ், இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அந்த மாதிரி என்னோட இன்ட்ரெஸ்ட் இருந்தது. எங்கள் பெற்றோர்களும் உனக்கு எது இஷ்டமோ அதை நீ பண்ணு அப்படின்னு. ஈவன் தோ எங்கள் அப்பாவுக்கு வந்து நான் டாக்டர் ஆகணும்னு ஒரு பேக்ரவுண்டில் ஒரு விருப்பம் இருந்தாலும் அவங்க என்னை ஏன் ட்ராக்கில் தான் விட்டாங்க. ஸோ நம்ம காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி சென்னையில் தான் நான் எலக்ட்ரானிக்ஸ் படித்தேன். அது படித்து முடிச்சுட்டு சரி ஐ டன் வித் மை எஜுகேஷன் சொல்ல சமயத்தில் மை ஃபாதர்ஸ் டோல் மீ இது காணாது, நீ வெளியே போய் அந்த வெளியில் உள்ள ஒரு கண்ணோட்டத்தை நீ உணர்ந்துட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லி he forced me to go to America to study my masters. ஸோ நார்மலாக நான் பெரியவங்க இன் ஜென்ரல், பெற்றோர்கள் இன் பர்டிகுலர், அவங்க ஒரு கருத்து சொன்னால் அதை கரெக்டாக தோணுது மாதிரி இருந்துச்சுன்னா ஐ நார்மலி டூ இட். ஸோ அதில் சரி ஓகே. ஸோ நான் 84 அமெரிக்கா போய் ஐ டிட் மை மாஸ்டர்ஸ் இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். அதில் என்னோடய பேஷனை பிடிச்சிக்கிட்டேன். எனக்கு கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் வாஸ் வாட் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு டூ. ஐ டிட் மை கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங். 86 முடிக்கிறேன். முடிக்கிற தருவாயில் சரி நவ் இந்தியா போயிடலாம் அப்படின்னு மை திங்கிங் வாஸ் ஆல்வேஸ் கம்மிங் பேக் டு இந்தியா. வாட் எவர் இட் இஸ், இங்கே வரணும்னு. அப்போது எனக்கு வந்து நான் அமெரிக்கா போச்ச சமயத்தில் எனக்கு ஒரு நல்ல மனிதரோட எனக்கு ஒரு தொடர்பு ஏற்பட்டது. டாக்டர் எம் அனந்தகிருஷ்ணன் சொல்லிட்டு ஃபார்மர் வைஸ் சான்சலர் அண்ணா யூனிவர்சிட்டி. அப்போ அவங்க அங்கே ஐநா சபையில் ஒரு டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக இருந்தாங்க. அவங்க அறிமுகம் எனக்கு கிடைத்தது. ஸோ நிறைய அந்த 2 ஆண்டுகளில் அவங்களோட தாக்கங்கள் எனக்கு நிறைய உண்டு. இங்கே பெற்றோர்கள் இங்கே இருந்துட்டாங்க. அவங்க வந்து அந்த
ரோலை அவங்க சப்ஸ்டியூட் பண்ணாங்க, டாக்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஆனந்த கிருஷ்ணன், ஓ ஓ ஃபார் விச் ஐ எம் வெரி கிரேட்லி இன்டேட்டட். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவ்வளோ படித்தாச்சு, இனி நீ இந்தியாவில் போயிட்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு கிடைக்காது, இங்கே தான் ஒரு கம்பெனியில் ஒரு 2 வருஷமாக ஒர்க் பண்ணிட்டு போயேன் அப்படின்னு. ஸோ நான் அங்கிள்கிட்ட சொன்னேன், அப்பா அம்மா விரும்புவாங்களா எனக்கு தெரியலையே அங்கிள் அப்படின்னு. நான் அவங்கள்ட்ட பேசுகிறேன், ஃபோன் எடுத்து உடனே அப்பாட்ட பேசி இப்படி நான் நினைக்கிறேன்னு சொன்னால், அப்பா அம்மாவுக்கும் அவங்களும் இப்படி ஃபேர் டிஸ்கஷன், சரி பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி, அப்போ தென் ஐ ஸ்டேட் பியாண்ட் 86க்கு மேலேயும் இருக்கிறேன். இருந்துட்டு ஐ ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஃபார் மெனி கம்பெனிஸ். அதில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்லேயும் இருந்திருக்கிறேன், ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ஏரியாலையும் இருந்திருக்கிறேன். ஒரு படிச்சப்ப அப்பா வந்து இது காணாது அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப ஆழமான பார்வை. அது ஒரு 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 ஆர்கியூமெண்ட்டாகவே முடிஞ்சுது. நீ இன்னைக்கு வந்து படித்தது போதும்னு நீ நினச்சிட்டு இருக்கிற, 10 வருஷம் கழிச்சு வில் கம் பேக். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே போய் இதெல்லாம் பண்ணிட்டாங்க, பிஹெச்டி பண்ணிட்டாங்க, அங்கே அந்த கார்பரேஷனில் இருக்காங்க, இந்த கார்பரேஷனில் இருக்காங்க, நீ வருத்தப்படக்கூடாது அப்படின்னு ஒரு கொஸ்டின் போட்டு முடிச்சிட்டாங்க. ரைட் ரைட். ஐ டென்ட் ஹேவ் அ சாய்ஸ். ஒரு யூஎஸில் இருக்கிறீங்க, நல்ல செட்டில்டு ஆகிட்டீங்க, இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் விருதே கூட வாங்கியிருக்கிறீங்க ஒர்க் பண்ணுற இடத்துல. அதெல்லாம் விட்டுட்டு, ஏன்னா நிறைய பேர் அமெரிக்கா அப்படின்றது ஒரு கனவு தேசமாக இருக்குது, அங்கேயே செட்டில் ஆகிடுவாங்க, அதுக்கப்புறம் குழந்தைகள் அவங்களோட ஃப்யூச்சர்னு அங்கேயே இருந்துருவாங்க. ஆனால் திரும்ப நீங்கள் கம் பேக் டு இந்தியா, என்ன காரணம் சார்? வெல், போகும்போதே கம் பேக் டு இந்தியா வாஸ் ஆல்ரெடி imprinted in me. நான் போகணுன்னு முதல்ல கேட்கலையே. இட் வாஸ் மை ஃபாதர் who wanted to send me because of reasons only he understood. ஓகே. அப்புறம் அங்கே வேலை பார்க்க ஆரம்பிச்சோன்னே தென் அந்த என்னோட டெக்னாலஜிக்கல் மீ டுக் ஓவர். சரி, இது ரைட், இது நல்லா இருக்கே, இதில் நம்ம ஒரு சாதனை பண்ணணும்னு சொல்லிட்டு ஐ ஸ்டார்டட் கெட்டிங் இன். ஒரு என்னோட ஒன் ஆஃப் மை கம்பெனிஸ், வேலை பார்த்த ஒரு கம்பெனிக்கு ஒரு கிட்டத்தட்ட 10 நாளில் அவங்களுக்கு அது வரைக்கும் பண்ண முடியாத ஒரு இனோவேஷன் நான் பண்ணி கொடுத்தேன். அதனால அவங்களுக்கு ஒரு பல சௌரியங்கள் அதனால் உருவாச்சுது. அதுக்கு எனக்கு ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அவார்டு கொடுத்தாங்க. பிகாஸ் சிங்கிள் கான்ட்ரிபியூட்டர் ஃபார் ஒன் சேலஞ்ச், ஒரு பெரிய சேலஞ்ச், மேசிவ் சேலஞ்ச். அதில் சிங்கிள் கான்ட்ரிபியூட்டர் பண்ணதுனால எனக்கு வந்து ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் அவார்டு கொடுத்தாங்க. நல்லா தான் இருந்தது, ஒன்றும் மாற்றுக்கருத்து இல்லை. டேஸ் வேர் வெரி குட். பட் ஐ வாஸ் ட்ரான் பை த கமிட்மெண்ட் ஐ ஸ்டார்டட் வித். ஓகே. நான் திருப்பி வரணுன்னு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். மை பேரண்ட்ஸ் ஆர் கெட்டிங் ஓல்ட். ஓகே. அதனால் அந்த டைமில் நம்ம போக வேண்டிய இடத்துல போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2004 திருப்பி வந்தோம். நீங்கள் வந்து உங்கள் மரபு சார்ந்து அப்பா பண்ணாங்க, அதுக்கு முன்னாடி தாத்தா, அதனுடைய நீட்சியாக தான் இந்த பிஸ்னஸை பார்த்தீங்களா, இல்லை நீங்கள் உங்களுடைய ஒரு இண்டிவிஜுவாலிட்டி, உங்களோட இனோவேஷன் இருக்கணும்னு நினச்சிங்களா? என்னோட பேஷன்ஸ் வந்து 3 ஏரியான்னு நீங்கள் சொல்லலாம். ஒன்று வந்து எஜுகேஷன். பிகாஸ் ஐ ஆல்வேஸ் காலேஜ் 1967 காலேஜ் உருவாச்சுது. அந்த டைம்லேருந்து ஐ ஹவ் பீன், ஈவன் தோ ஐ வாஸ் அ ஸ்மால் சைல்டு, நான் காலேஜ் கூட ஐ வாஸ் அசோசியேட்டட். அங்கே நடக்கிற சேஞ்சஸ், நடக்கிற காரியங்கள், மற்றவங்க சொல்கிறது, பேப்பரில் வர்றது எல்லாமே பதிவாகிட்டே இருக்கும். 2வது அக்ரிகல்ச்சர். அகெயின் சின்ன பிள்ளையிலேருந்தே எனக்கு மரம், செடி, கொடிகள், உயிரினங்களோட ஒரு ஈர்ப்பு உண்டு. ஸோ அது வந்து அடுத்த லெவலுக்கு போகுது. ஸோ நம்ம அதை வளர்க்கணும், செடிகள் இன்னும் ஒரு செடியை வைக்கிறதுக்கு பதிலாக அதை வந்து ப்ரொடக்ஷனாக கொண்டு வரணும். அதில் எனக்கு சில நண்பர்கள் வந்து இருந்தாங்க. 3வது வந்து சர்வீஸ். தட் தாத்தாவும் ஒரு மாதிரி ஒரு லெவலில் பண்ணியிருக்காங்க, எங்கள் அப்பாவும் நிறைய லெவலில் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3மே தே ஆர் த தீம்ஸ் தட் ஐ டுக் அவே ஃப்ரம் மை ancestors. என்னோட துணைவியார் வந்து இஸ் ஆக்சுவலி வெரி சப்போர்ட்டிவ் ஆஃப் மை எஜுகேஷன் ஆக்டிவிட்டிஸ் பிகாஸ் ஷீ இஸ் ஆல்சோ an educationist. எனக்கு 3 ஏரியா இருந்தாலும் இருக்குது. ஆனால் அவங்களோட மெயின் கோர் ஏரியா இஸ் எஜுகேஷன் அண்ட் சர்வீஸ். ஸோ எங்கள் 2 பேரோட விருப்பங்களில் ஒரு 100% ஓவர்லேப் இருக்கும். இங்கே இப்போ ஒரு கிராம பகுதியிலிருந்து ஒரு பையன் வரான் அப்படின்னா என்ன மோட்டிவேட் பண்ணி அவனை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறீங்க? ஆக்சுவலாக இது பல பகுதிகளில் நடக்கிறது இல்லை. என்ன லேக்கிங்காக இருக்குது, நீங்கள் என்ன செய்கிறீங்க? பேசிக்லி அவங்களுக்கு வந்து இப்போ எங்கள் காலேஜில் பார்த்தீங்கன்னா 70% வந்து ஃபஸ்ட் எஜுகேட்டட் சில்ட்ரன் இருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் படித்ததில்லை. ஓகே.
ஒரு நம்ம பிள்ளைய நம்ம காலேஜ் அனுப்பிச்சு பட்டப்படிப்பு படிக்க வைக்கணும்னு ஒரு ஆர்வத்தில் எங்கள்கிட்ட கூட்டிகிட்டு வராங்க. இது காலேஜ் லெவலில் நடக்குது. ஸோ அப்படின்னு வர சமயத்தில் அவங்க மூலமாக கைடன்ஸ் கிடைக்க அவங்க நல்ல அவங்க பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுக்கணும்னு மட்டும்தான் அவங்க நினைக்கிறாங்களே தவிர அவங்களுக்கு வேறு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு சான்ஸ் இல்லை. ரைட். ஸோ அந்த ஃபில் இந்த கேப்பை நாங்கள் பண்ணுறோம். எங்கள் ஸ்டாஃப் மெம்பர்ஸ், எங்கள் பிரின்சிபல், பேசிக்லி எங்களோட கனெக்டடான எல்லாருமே அந்த குழந்தைங்களுக்கு அடுத்தது என்ன எப்படி போகலாம், இந்த இதை எடுத்தீங்கன்னா நீங்கள் எங்கே போய் சேரலாம், ஹவு டு பி எக்ஸல் இன் வாட் யூஆர் லேர்னிங். கேம்பஸில் இருக்கிறது வரைக்கும் நீங்கள் வந்து படிக்க வேண்டியதை நல்லபடியாக படித்தீங்கன்னா வெளியே போச்சுமே யூ கேன் என்ஜாய் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் that 3 years. சிலபஸை மட்டும் அணுகி படிச்சுட்டு இருக்காம சிலபஸுக்கு வெளியில் உள்ள நாலேஜும் தேவை. லேட்ரல் திங்கிங்கை வந்து ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு we started ஒரு 2 years back we started a program. It's all in the process of evolution. இதை பண்ணுறோம், அடுத்தது இதை பண்ணலாமான்னு ஒரு நாலேஜ் ட்ரைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் குரூப் ஆஃப் கிட்ஸ் வாலண்டரி என்ன அவங்க வாரத்துக்கு ஒரு மணிக்கூர் அவங்க தனியாக ஸ்பெண்ட் பண்ணணும். ஆஃப்டர் காலேஜ் முடிஞ்ச பிறகு 1 மணிக்கூர் ஒரு 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 செமினார் ஸ்டைல் கிளாஸ் அட்டென்ட் பண்ணணும். நாங்கள் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டை வெளியிலேருந்து கூட்டிகிட்டு வருவோம். பல துறைகளிலிருந்து உள்ள ஸ்பெஷலிஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்து பேசுங்க. ஸோ அவங்க வேறு இந்த மீட்டிங் 1 hour மீட்டிங்னா 57 minutes வந்து அவங்களுக்குள்ளே உள்ள இன்ட்ராக்ஷன் தான். அவங்க பேசுவாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கேள்வி கேட்பாங்க, அந்த இன்ட்ராக்ஷன். அண்ட் that has yielded very good results. ஜேர்னல்ஸ் வந்திருக்காங்க, டெலிவிஷன் கதாபாத்திரங்கள் வந்திருக்கிறாங்க, டாக்டர்ஸ், சயின்டிஸ்ட் எல்லாத்தையும் நாங்கள் எங்களுக்கு எங்கெல்லாம் ஆக்சஸ் இருக்கோ அவங்களெல்லாம் நாங்கள் கூட்டிகிட்டு வந்து இவங்கள்ட்ட பேசுங்க. Try to motivate them. It's a voluntary thing. They don't have to come. So those of whom are interested, we make sure that they get it. And that has made a big difference. And social awareness. Town சுற்றி உள்ள ஸ்மால் ஏரியாஸில் போய் நம்ம சோஷியல் சர்வீஸ் பண்ணுறது, நேஷ்னல் NSS, டைம்ஸ் ஆஃப் நீடில் வந்து இவங்கள அங்கே இறக்கி விடுறது. இன்ஃபேக்ட் சுனாமி டைமில் கூட அவர் காலேஜ் டிட் லாட் ஆஃப் குட் ஒர்க். அண்ட் தீபாவளி டைமில் அவங்களே கான்ட்ரிபியூட் பண்ணி ஒரு வில்லேஜை தத்தெடுத்து போய் அவங்க தே கோ மிங்கிள் வித் அந்த வில்லேஜ் பீப்புள் கூட மிங்கிள் பண்ணி அவங்க கொண்டு அந்த கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு we do that. நம்ம நிறைய விஷயங்கள் இன்னும் தொடர்ந்து பேசலாம் சார். தொழில் முனைவோருக்கான சவால்கள் என்ன இருக்குது? நீங்கள் பிஸ்னஸ் அப்படின்றது, பிஸ்னஸ்க்கான சக்ஸஸ்ன்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்க? இதெல்லாம் ஒரு சின்ன பிரேக்குக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம் சார். பயணியர் குழுமத்தினுடைய புதிய சிந்தனைகளின் முன்னோடி திரு குமாரசாமி அவர்களோடு தான் பேசும் தலைமை பயணிச்சிட்டு இருக்கு. கல்வியல் தளத்தில் கல்வியல் சார்ந்து இவர்களுடைய சிந்தனை, புதிய சிந்தனை எப்படி ஒரு ஒரு மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறது, என்னென்ன மாற்றங்களை இவர்கள் விதைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு பேசியிருக்கிறோம். இதை கடந்தும் தொழில் முனைவோருக்கான சாத்தியங்கள் என்ன, அவர்களுக்கான சவால்கள் என்னென்னலாம் இருக்கும், அதை இவர் எப்படி பார்க்கிறார் பேசலாம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருங்கள்.